ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ சினிமாஸில் ரிலீஸ் ஆன கேடட்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸில் தானே சாயன் இவங்களால் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் விஸ்வஜாய் முகர்ஜி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் கார்கில் வார் டைம்ல நடந்த கதை மாதிரி காட்டுறாங்க. 4 சின்ன பசங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு போறாங்க. அங்க நிறைய குரூப்ஸ் இருக்குது. இவங்க போற இடம் வந்து கருடா கம்பெனி. இவங்க குரூப்பை வந்து பல பேர் வந்து மட்டம் தட்டுவாங்க. ஏன்னா இதை விட பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இந்த குரூப்ல இருந்து யாரும் பெருசா வளரல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த 4 பேரும் இவங்களோட சேர்ந்து நிறைய பேரும் இந்த குரூப்ல ட்ரெயின் ஆறாங்க. இந்த 4 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது. அதுல இந்த சீரிஸோட 2 மெயின் லீட்ஸுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க பிரச்சனைனால பிரிஞ்சிடறாங்க. அந்த டைம்ல தான் கார்கில் வார் வருது. அதுல இவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. சோ இது எல்லாமே நடந்துதா, இந்த வார்ல இவங்களோட பங்களிப்பு என்ன இருந்தது அப்படிங்கறது பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த சீரிஸ்ல மெயினா நடிச்ச 2 லீட்ஸ், அவங்க கூட சப்போர்ட்டிங்கா நடிச்ச சில ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த லுக் அண்ட் பிசிக்லயும் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க த்ரூ அவுட் த சீரிஸ்ல. ஏன்னா ஆரம்பத்துல நீங்க பார்க்கும்போது ரொம்ப சப்பியா இருப்பாங்க. ட்ரைனிங் ரொம்ப ஹார்டா போக போக அவங்க உடம்பு, அவங்க முகம் எல்லாமே டோன் ஆகி வேற லெவல்ல மாறி இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரைனிங்ல என்னென்ன நடக்கும், என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றாங்க, இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்குள்ள இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்குது, ஒரு கேம்ப் போட்டா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க பண்றாங்க, ஒரு வார்க்கு எப்படிலாம் இவங்க ரெடியாறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த சீரிஸ் மூலமா நமக்கு கன்வே பண்ணிருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேட்டிவாவே இருந்தது. இந்த சீரிஸ்ல சில ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா, முதல் நெகட்டிவா தோன்றது, இது ஹிந்தி லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ். தமிழ்லயும் டப் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு தமிழ்ல டப்பிங்கோட இந்த சீரிஸை பார்க்கும்போது அந்த ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வந்து பெருசா வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த சிங்கே ஆகாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த சீரிஸ் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. அதுக்கான கண்டென்ட் வந்து இதுல இல்லவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா ட்ரிம் பண்ணிருக்கலாம். நடுவில் சில ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த சீரிஸோட ஒட்டவே இல்லை. மொத்தத்தில் சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருந்தது. பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா நீங்க இந்த சீரிஸை பார்க்கும்போது நம்மள ரொம்ப என்டர்டைன் பண்ணல இந்த சீரிஸ். அண்ட் மோர் ஓவர் ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலும் வரல. ஒரு மாதிரி பிளண்டா போகுது. தமிழ் டப்பிங்லயும் ஜியோ சினிமாஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படி என்னதான் இருக்கு பார்க்கணும் அப்படின்னா வேணா நீங்க பார்க்கலாமே தவிர கட்டாயம் மஸ்ட் வாட்ச் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான சீரிஸ் தான். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.